ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி 5 இயர் பிஏ எல்எல்பியா இருக்கட்டும், இல்ல சோயிலுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, கவுன்சிலிங்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். நிறைய சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒரே டவுட்ஸ் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனை பத்தி ஒரு அப்டேட் கொடுங்க ப்ரோ, இதை பத்தி ஒரு கிளாரிட்டி கொடுங்க, இதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில வர்றவங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் நடத்துவாங்க, எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ரியாரிட்டியா எடுத்துக்கிடுவாங்க, கவுன்சிலிங் எந்த மோடுல நடக்கும், நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 5 இயர் லா கோர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கறதுல முதல்ல நம்ம சொல்லிடலாம். அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் நம்மளுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். பிசி கம்யூனிட்டி, எஸ்சி கம்யூனிட்டிக்கு பிசிஎம், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரியாரிட்டி வைஸா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்டகரி வைஸ் கவுன்சிலிங் அப்படிங்கிறது இவங்களுக்கு இவ்வளவு சீட் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஜென்ரல் கவுன்சிலிங்கா நம்ம எடுத்துக்கிருவோம். மீதி இருக்காங்க பாத்தீங்களா ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனோடைய சில்ட்ரன், அதாவது அவங்களோட ஃபாதர் பாத்தீங்க அப்படின்னா ஆர்மில ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஒர்க் பண்ணிட்டு அவங்க ரிட்டையர்ட் ஆயிருப்பாங்க. அவங்க தான் சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன். அவங்களுக்கு டோட்டல் சீட்ல, அதாவது டோட்டலா எவ்வளவு சீட் இந்த வருஷம் 5 இயருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜ் ரெண்டுக்கும் சேர்த்து 2400 சீட் என்ன பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த 2400 சீட்ல டோட்டலா ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது யாருக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு. அதே மாதிரி சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அதாவது சுதந்திர போராட்ட வீரர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பொண்ணுங்க பசங்களுக்கு 1% அப்படிங்கறத ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது ரெண்டு 1%. இதுக்கப்புறம் பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது உடல் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அது எந்த கேட்டகரியா வேணாலும் இருக்கலாம். அந்த கேட்டகரியில 40% மேல நீங்க டிசபிலிட்டிஸா இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இதுல கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல அலோவ் பண்ணுவாங்க. அதுல பிளைண்ட்லெஸ், லோ விஷன், அதே மாதிரி ஹேப் அண்ட் ஹெட் ஹேரிங், லோகோமோட்டர், இந்த மாதிரி பல ஆப்ஷன் அந்த டிசபிலிட்டிஸ்லேயே இருக்குது. அதாவது மென்டல் இல்னஸ், அதே மாதிரி மல்டி டிசபிலிட்டிஸ், பல ஊனமா இருப்பாங்க. கால் கை சரியா ஒர்க் அவுட் ஆகாது, நல்லா பேச்சு திறன் இருக்கு, இந்த மாதிரி கேட்டகரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5% அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. 2400 சீட்ல 5% யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு சீட் ஒதுக்கிட்டு கொடுக்குறாங்க. மீதி இருக்கக்கூடிய சீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எம்எம்என் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 11 சீட் கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுதான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய இட ஒதுக்கீடுக்கு உண்டான அந்த ரிசர்வேஷன். சரிங்களா? ரிசர்வேஷன்ல இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு இவ்வளவு சீட் இட ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. மீதி சீட்ஸ் எல்லாமே கரெக்டா அவங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொண்டு போய் கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இதுல நல்லா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதுல உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருங்க பாருங்க. ஜிஓ நம்பர் எம்எஸ் நம்பர் 251 லா டிபார்ட்மெண்ட்ல 4/7/2023 இந்த டேட்ல ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிஓல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கேண்டிடேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அண்டர் பிசிக்கல் சேலஞ்சு கேட்டகரியில அவங்க கிளைம் பண்ணணும் அப்படின்னா 40% மேல நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பாடியில உடல் ஊனமா இருக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இதுல நீங்க என்ன பண்ண முடியும்னா கிளைம் பண்ண முடியும். 40% கம்மியா இருக்கக்கூடியவங்க இதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற சொல்ல வராங்க. நீங்க 40% மேல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஆர் required to proceed medical certificates from the medical board of the district concerns சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் போர்டுல போயிட்டு கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட அந்த சர்டிபிகேட்டை நீங்க மெடிக்கல் சர்டிபிகேட்டை வாங்கி அட்டாச் பண்ணணும். நீங்க யுஐடிஐ கார்டு அப்படிங்கறத நீங்க வாங்குறதுக்காக கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா மெடிக்கல் சர்டிபிகேட் அப்படிங்கிற ஒண்ணு வாங்கியிருப்பீங்க. அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் இருக்கும். சும்மா டாக்டர் கிரீன் இங்க்ல சீல் போட்டு சைன் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுதான் உங்களோட மெடிக்கல் சர்டிபிகேட். அந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டை வச்சுதான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா கவுன்சிலிங் உங்களுக்கு அட்டென்ட் பண்ண முடியும். அந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டை யூனிவர்சிட்டிக்கு நீங்க அமிச்சால் மட்டுமே உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷனான பிடபிள்யூடி கேட்டகரியில உங்களுக்கு சீட் இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை நீங்க முழுமையா ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இண்டிபெண்டன்ட் பிராக்டிசருக்கு வந்து பாத்தீங்கன்னா வில் பி நாட் கன்சிடர். அதாவது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர் கிட்ட போயிட்டு வாங்கலாமான்னு கேட்பீங்க. அப்படி வாங்குனீங்கன்னா உங்களுடைய அந்த சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கிறது செல்லுபடி ஆகாது. நாங்க அதை வந்து அப்செட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல பிடபிள்யூடில இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு. அப்ப மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எக்ஸ் சர்வீஸ்ல வரீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாதர் கிட்ட கேட்டாலே அவங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்க வந்து ஆர்மில வந்து ரிட்டையர் ஆனதுக்கு உண்டான ஒரு காப்பி வந்து வச்சிருப்பாங்க. அந்த காப்பியை நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா சப்மிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து சுதந்திர போராட்ட வீரருக்கான அதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃபும் வந்து கவர்மெண்ட் சார்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அது கூட அடிஷனலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அன்னெக்ஸஸ் ஃபார்ம் 1, 2 அப்படிங்கறதே நீங்க வந்து கண்டிப்பா வந்து அட்டாச் பண்ணியே ஆகணும். அதாவது நீங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் குழந்தையா வரீங்க, உங்களோட ஃபாதர் வந்து ஆர்மில ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிருக்காங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னெக்சர் 2 வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் அப் பண்ணி நீங்க சைன் போட்டு வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து நீங்க வந்து அந்த பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வரீங்க பாத்தீங்களா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அன்னெக்சர் 3ல 1ல இருந்து 5ல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபார்மை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வந்து வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ல இருக்கிறீங்க அப்படின்னா அதுல எம்எம்என் ஸ்போர்ட்ஸ்ல வர்றவங்களுக்கு வந்து அன்னெக்சர் ஃபார்ம் 4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1ல இருந்து 3 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கும் 4ல இருந்து 6 வரைக்கும் வந்து 3 இயர் எல்பிக்கும் வந்து கொடுக்குறாங்க. இப்போதைக்கு நம்ம 5 இயர் தான் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதனால 1ல இருந்து 3 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்னெக்சர் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அடிஷனல் டேட்டா. அதாவது வந்து வழக்கம் போல 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் நம்மளுடைய டிசி கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்ம போட்டோஸ் இதெல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அது கூட அடிஷனலா இந்த அன்னெக்சருமே நம்ம வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். அன்னெக்சர் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கவுன்சிலிங் வந்து எப்படி வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து கட் ஆஃப் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களை எப்படி வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் யார் வந்து ஏர்லியா வந்து பிறந்திருக்காங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 5 பேர் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன், ஒரு 5 பேர் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து வராங்க. லைக் வந்து நம்ம பிடபிள்யூடினே வச்சுக்கிறோமே, ஒரு 5 பேர் வந்து பிடபிள்யூடில வந்து 93% வந்து வராங்க. அவங்க வந்து இப்போ இந்த 93% அவங்க வந்து என்ன கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குன்னு உள்ள வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களை வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்களை வந்து அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில தான் உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால நீங்க எந்த கம்யூனிட்டியா சேர்ந்தாலும் எந்த ஒரு சமூகத்தினரா இருந்தாலும் ஓகே, அது வந்து ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையா தான் வேணும். ஏன்னா வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வந்து சீட் இடஒதுக்கீடு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மார்க் அப்படிங்கிறது ஹையா தான் வந்து கேட்பாங்க. ஓரளவுக்கு நீங்க வந்து நல்ல ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு தனியா டைரக்டாவே உங்களுக்கு வந்து மெயில் பண்ணிடுவாங்க. யூனிவர்சிட்டி வெப்சைட்ல எந்த ஒரு அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு கவுன்சிலிங் வந்து இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு தான் நடக்குது, உங்களுக்கு வந்து நாங்க மெயில் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க தான் வந்து மெனக்கட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா எடுத்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு தான் வந்து 5 இயருக்கு வந்து எல்எல்பிக்கான கவர்மெண்ட் சீட் வந்து உங்களுக்கு தான் தேவைப்படுது. அதனால நீங்க தான் வந்து ப்ரியாரிட்டி முக்கியத்துவம் கொடுத்து டெய்லி ரெகுலரா வந்து மெயில் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போ வேணாலும் வந்து யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து உங்களுக்கு மெயில் வந்து அனுப்பலாம். அவங்க மெயில் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அதுலயே வந்து கிளியரா வந்து சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நீங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க, நீங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்ல வந்து மெரிட்ல செலக்ட் ஆயிருக்கீங்களா அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுல மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் நீங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுங்க. ஆக்சுவலா போன வருஷம் எல்லாம் வந்து ஆன்லைன்லயே வந்து அப்லோட் பண்ண சொல்லிட்டாங்க. 2023, 22, 21 அந்த இயர்ல வந்து டாக்குமெண்ட் வந்து நேரடியா வந்து எங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுங்க, போஸ்ட் மூலியமா அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து கிளியர் ஆகி ஆன்லைன்லயே நீங்க வந்து அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து கொரியர் வந்து பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். நீங்க வழக்கம் போல வந்து ஆன்லைன்ல நீங்க லாகின்ங்கிற டாஸ்க்ல போயிட்டு அந்த மெயில் வந்த உடனே வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டேட்டா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அன்னெக்சர் ஃபார்மு, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, உங்களோட 10th 12th டிகிரி, சாரி அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசி இது எல்லாத்தையுமே நீங்க ரெடி பண்ணி வச்சு ஸ்கேன்டு காப்பி அவங்களுக்கு வந்து மெயில் ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது அப்லோட் பண்ணி அவங்க ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. சீட் வந்து ஒன்ஸ் வந்து அலாட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மெயில் வரும், இந்த மாதிரி உங்களோட சீட் வந்து அலாட் ஆயிருக்கு, நீங்க யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போயிட்டு அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து மெயில் மூலியமாக மட்டும்தான் வந்து கம்யூனிகேட் வந்து பண்ணுவாங்க. அதனால ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வரவங்க தயவு செய்து வந்து அலர்ட்டா இருந்துக்கோங்க, எப்ப வேணாலும் உங்களுக்கு வந்து மெயில் வரலாம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து உங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால இப்போதைக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு அப்டேட் வந்து கிடையாது. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த கட் ஆஃப் நேத்து நைட்டே வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது, நம்ம யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு இன்னைக்கு மார்னிங் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப் வந்த உடனே நம்ம சேனல்ல கண்டிப்பா வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்றோம். கண்டிப்பா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பத்தி உங்களுக்கு ஒரு அப்டேட், ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் சம்பந்தமான டவுட்ஸ் வந்து டவுட்ஸ் வருது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஒரு கமெண்ட்ட கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜ் Facebook, WhatsApp, Instagram, வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸுமே வந்து நம்ம அந்த குரூப்ல மட்டும் தான் வந்து போஸ்ட் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.